ராமநாதபுரத்தில் தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராமநாதபுரம் காவல்துறையினருக்கு கண்டனத்தையும் தெரிவித்தார். எங்களுக்கு மதுரை மாவட்டத்தில் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுத்து அளித்து வந்தார்கள். சிவகங்கையில சரியான முறையில் பாதுகாப்பு கொடுத்து இங்க கூட்டி வந்தார்கள். ராமநாதபுரத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள் எல்லாம் சரியான முறையில் இங்கே நடத்தவில்லை. வருத்தத்துக்குரியது. ஏன் ராமநாதபுரம் காவல்துறை இவ்வளவு மெத்தனமாக இருக்கிறது என்ற வருத்தத்தை நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். நாங்கள் எல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கிறோம். இது மனநிறைவோடு முடிந்திருக்கிறது. ஒருவேளை கட்டுப்பாடு இல்லாமல் தள்ளுமுள்ளு நடந்திருந்தால் இது யார் பொறுப்பேற்பது? உண்மையிலே காவல்துறை ராமநாதபுரம் மாவட்டம் சரியாக இனி வரும் காலங்களில் செயல்பட வேண்டும். அங்கங்கே நிற்க வைப்பது, தலைவர்களை பிடிப்பது, சிறை பிடிப்பது போன்று இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நானே வருகிறேன், யாரும் கூட கிடையாது. சிவகங்கையில சரியான முறையில கூட்டிட்டு வராங்க, மதுரை மாவட்டம் சரியான முறையில் கூட்டு வராங்க. ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறைக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு அலட்சிய போக்கு?